ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எபிசோட் 8ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அலிகேட்டரை நம்ம எட்டிருந்து பார்த்தோம். இப்போ தூக்கி லைவாக அதை கொஞ்சம் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஷியன் கேட் இருக்குது. இட்ஸ் அ ஃபாரஸ்ட் கேட்டுன்னு சொல்லலாம். இந்த ஜூ வெளியிலே வச்சுருந்தாங்க. இது அழகான ஒரு சின்ன ஏரியா தான். அதுக்குள்ளே அலிகேட்டர்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. இது ஜூ மாதிரி, அதுக்கான ப்ரொடெக்ஷனை வச்சு நம்ம ஜூ மாதிரி போய் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே அலிகேட்டரோட பொம்மையை அழகாக வச்சுருந்தாங்க. இது கிறிஸ்மஸ் டைமில் நான் விசிட் பண்ணியிருந்ததுனால, ஸோ இந்த டிசம்பரில் வெதரும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அஸ் வெல் அஸ் இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அலிகேட்டர்ஸ் குட்டி குட்டி லேக்கில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஃபீட் பண்ணாதீங்க, அலிகேட்டர் ரொம்ப கிட்ட நின்று கையை நீட்டுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வாட்ச் இட் பை சைலண்ட், அதாவது அமைதியாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சின்ன பேபி அலிகேட்டரை புதுசாக இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட வாயை கட்டிட்டாங்க. நீங்கள் இந்த பேபி அலிகேட்டரை தூக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் தூக்குனதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை நல்லா கட்டிட்டாங்க பேபி அலிகேட்டரில். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த கியூ அண்ட் வி ஆர் கோயிங் டு நான் அதை கேரி பண்ணிட்டேங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு அலிகேட்டர் தூக்குறது எவ்வளோ பெரிய விஷயம், சாதிஷ்டண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் தூக்குனதுக்கு அப்புறம் என் பையன் எப்படா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட வாழை தட்டிட்டு ஹைஃபை ஒன்று கொடுத்தாங்க. அது என் பையனுக்கு ஹைஃபை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமேல அதோட டெய்லையும் எப்படி ரொம்ப கேஷுவலாக நம்ம இது பண்ணணும், ஸோ ரொம்ப அழுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது எங்களோட டைமாக என்னன்னு தெரியல. இட்ஸ் அ குட் டைம் தட் நியூ பேபி அலிகேட்டர் இந்த ஜூக்கு வந்திருக்கு. அதை கேரி பண்ணுறதுக்கும் அவங்க அலோவ் பண்ணது இது பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு அலிகேட்டரில் நிறைய வகையான அலிகேட்டர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இகுனான்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சு. நிறைய ரெப்டைல்ஸ் இருந்துச்சு, அமெரிக்கன் அலிகேட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே இந்த அலிகேட்டரை எப்படி பாதுகாக்கிறாங்க அண்ட் சில இதெல்லாம் ஃபுல்லாகவே ஒரு சின்ன பாண்டு மாதிரி அமைச்சிட்டு அதில் விட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய சைஸும் இருக்குது. அதாவது அடல்ட் வெல் க்ரோன், அதோட வெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா 400 to 500 kgs வரைக்கும் கூட சம்டைம்ஸ் அது வெயிட் மேல் அலிகேட்டர் இருக்குமா. நான் முன்னாடியே சொன்ன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ அலிகேட்டரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். அலிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிடாவில் ரொம்ப இது பார்க்குறச்ச நமக்கு முதல்ல மாதிரி தான் இருக்குமா. ஆனால் இது ரொம்ப மிகப்பெரிய வைல்ட் அனிமல் அண்ட் பெருசாக ஆக அதை டிஸ்டர்ப் பண்ணோன்னா ஈவன் மனுஷங்க கிட்ட போனாலே அது கடிச்சிடும். ஈவன் க்ரொக்கலைடோட ரொம்ப பாய்சனஸ் இதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வாய் திறக்கிறது அந்த டைமில் நான் லைட்டாக கேப்சர் பண்ணேன். இப்போ க்ரொக்கடைலுக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் க்ரொக்கடைலோட வாய் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கும் அண்ட் திறந்துருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேல் தாடை நல்லா பெருசாக இருக்கும் கம்பேர்ட் டு கீழ்த்தாடையோட. அது வாயை திறக்கும் போது ஷார்ப் டீத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து வரும்போது நான் ஒரு வித்தியாசமான ஒரு ரெப்டைலை பார்த்தேன். இது என்னடா இது அப்படி கலரும் சேஞ்ச் ஆகுது, மரத்தை விட்டு தாண்டுதேன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் இக்னான்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான ரெப்டைல். இது ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது வெறும் வெஜிடேரியன் ஐட்டம்ஸு, பிளான்ஸு, சீட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுமா. இதுக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, கோல்டு வெதராக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகி டப்புன்னு கீழே விழுந்துருமா. அதனால் இது ரொம்ப பாதுகாக்கிறாங்க. அது தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அலிகேட்டர் இருந்துச்சு. இட் இஸ் அ ஃபீமேல் அலிகேட்டர். ஃபீமேல் அலிகேட்டர் எப்போதுமே சின்னதாக இருக்கும் கம்பேர்ட் டு மேல் அலிகேட்டர். இது நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்கங்க. இது போடுற முட்டை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு குட்டியோண்டு குழி மாதிரி ஏற்படுத்துமா. அதில் வெப்பங்கள் தாங்குற மாதிரியும் அதிகமாக மழை காலத்துலேயும் அதை அந்த முட்டையை பாதுகாக்குமா. அதனால் பல உயிரினங்கள் அந்த சின்னதாக செஞ்சு அது அந்த எக்கை பாதுகாக்கலையா அந்த கொகையில் அது பெனிஃபிட் அடையுமா மற்ற உயிரினங்களும். ஸோ எக்கோசிஸ்டம் ஃப்ரெண்ட்லியும் சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து வந்தபோது அலிகேட்டருக்கான பல்லு, அலிகேட்டரோட தோலில் செஞ்ச நிறைய விதமான பொருட்கள் வச்சுருந்தாங்க. இதை விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. அலிகேட்டரோட ஸ்கல் கூட வச்சுருந்தாங்க. அதோட பியூர்
ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து நிறைய வந்து பெல்ஸ், ஷூஸ், அந்த மாதிரி பர்ஸ், இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு போர்டில் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. இட்ஸ் சாக்ரைஸ் மினிங் கம்பெனின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நம்ம மண்ணில் அடியில் இருக்கிற ஃபோசல்ஸ்லாம் வந்து நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் தோன்றாங்க. அந்த ஜெம் ஸ்டோன்ஸில் வந்து நிறைய அடியில் தோண்ட நிறைய விஷயங்கள் கிடைக்குமா இங்கே. ஸோ அதெல்லாம் கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க. அதோட சேர்த்து ஷார்க்கோட டீத்து, அலிகேட்டரோட டீத்து அதுவும் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, டோபாஸ், டைமண்ட்ஸ், அதெல்லாம் வந்து எடுக்கும் போது எந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதையும் ஜஸ்ட் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து பக்கத்தில் என்னடா அது கொக்கரக்கோ சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காக் தாங்க, அதாவது ஹென் வந்து இருந்துச்சு. இட் இஸ் லைக் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான், பட் இந்த கிளைமேட்னால கொஞ்சம் அது வந்து ப்ளம்பியாக தெரிஞ்சுது. அண்ட் சில விஷயங்கள் வந்து நான் இங்கே பார்க்கும்போது ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே இருந்துச்சு. ஹைப்ரிட் வகையான எக்னா இது பார்த்திங்கன்னா மேலே வந்து ரெட் லைட் வச்சுருக்காங்க அதோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அண்ட் மேட்டிங் ப்ராசஸ்க்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுருக்காங்க. அண்ட் அது பக்கத்துலேயே நான் வந்தபோது ஒரு பெரிய அழகான ஜெயின் டார்டாய்ஸ் பார்த்தேங்க. இது ஹெர்பிவோரஸ் அனிமல் தான். ஜெயின் டார்டாய்ஸ் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியாது இந்த வகையான டார்டாய்ஸ். ஏன்னா இது வந்து வாழ்கிற வருஷமே 100 வருஷத்துக்கு மேலே வாழுமா. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து டார்டாய்ஸ்க்கு மேலே ஒரு ரெட் லைட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து தெர்மல் லைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமான வெப்பத்தையும் அதால் தாங்க முடியும், குளிரையும் அதால் தாங்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அரிய வகையான ஒரு உயிரினம்னு சொல்லலாம். இதில் நிறைய கோடுகள் நார்மலாக டார்டாய்ஸில் எல்லாத்தையும் ஷெல் வந்து திக்காக தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன அற்புதம்னா இது ரொம்பவே பெருசாக இருக்கும். அதோட கால்கள், தலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எலிஃபண்ட் மாதிரி எப்படி வந்து பெருசாக இருக்கும் அந்த மாதிரி அது வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குமா. ஏன்னா அதை ஹைட் பண்ணிக்குமா, யாராவது வராங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே ஷெல்லில் நுழைஞ்சிக்குமா. ஸோ அங்கேருந்து நாங்கள் இங்கே அலிகேட்டர் ஷாப்க்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கியான கிஃப்டிங் ஐட்டம்னு கூட சொல்லலாங்க. அலிகேட்டரை வந்து அதோட பெண்டன்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒரு ஷெல் இருக்குது. அந்த ஷெல்குள்ளே பேர்ல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து 5 வகையான பேர்ல் இருக்குது. இதை நம்ம விஷ் பண்ணிவிட்டு திறக்கிறோம் அப்படின்னா இதில் என்ன கலர் வருதோ அந்த பேர்ல் படி இந்த இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நியூ இயர்க்காக ஸ்பெஷல் எடிஷனாக இது விட்டுருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களோட விஷ் இது கண்டிப்பாக வந்து உண்மையாகும் அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்துச்சு. அண்ட் இந்த அலிகேட்டர் சிம்பிள் எதுக்காகனா ரொம்ப ஸ்ட்ராங், பீஸ், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா. எப்படி நம்ம ஈவில் எல்லாம் வந்து நிறைய பேர் பிரேஸ்லெட்டாவோ இல்லை வந்து இயரிங்ஸாவோ பெண்டன்ட்டாவோ போடுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அலிகேட்டட் பெண்டன்ட்டுங்கிறது ரொம்ப பீஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமா. ஒருத்தங்களுக்கு நிறைய சந்தோஷத்தையும் இல்லை, நல்ல வாழ்க்கையில் வந்து என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அதை பார்க்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா. ஸோ இந்த கிஃப்டை நான் எடுத்திருக்கேன். இதில் எந்த பேர்ல் வருதுங்கிறத நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அலிகேட்டரோட பொருட்கள் தாங்க. இங்கே அலிகேட்டரில் என்னென்னலாம் மேக் பண்ணியிருக்காங்கன்னா அலிகேட்டர் கோக் மாதிரி வச்சுருக்காங்க, அலிகேட்டர் பேட்சஸ், அலிகேட்டர் டவல்ஸ், அதோட ஸ்கின்ல யூஸ் பண்ண பர்ஸு, வாலெட்டு, பெல்ட்டு, ஷூஸு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா பவுச்சஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் அலிகேட்டர் சிம்பிள் போட்டு இது ஃப்ளோரிடா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அலிகேட்டர் பவுச், பேக், ஹேட் அந்த மாதிரி அதோட ஸ்கின் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணுறாங்கங்க. ஏன் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரொக்கடைல் ஸ்கின்னோட இதோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குமா. அண்ட் மோர் ஓவர் அலிகேட்டர் வந்து இதோட ரெப்டைல், இதோட உயிரினம் பார்த்திங்கன்னா ட்ரை லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும், வாட்டர் அடியிலையும் நல்லாவே டீப்பாகவும் போகும். ஸோ அதனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குமா. அதனால் எஸ்பெஷலி ஹேண்ட்பேக்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு நனையாத கிஃப்ட் கொடுக்கணுன்னா அலிகேட்டர் ஸ்கின்னில் ஹேண்ட்பேக்கோ பர்ஸோ நீங்கள் கொடுக்கலாம். இந்த டிப்பை ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னடா இது அலிகேட்டர் வாயில் நிறைய வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் போட்டு பல்லு போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இது ரியல் அலிகேட்டர். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதோட பற்கள் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குமா. அண்டு மோலாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மலாம் வந்து கடிச்சு மெல்றதுக்கு பின்னாடி பல்ல யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி மோலாஸ் கிடையாது. ஏன்னா அஸ் எ டென்டிஸ்டாக நான் இதை பற்றி படிக்கும் போது இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறதையும், இந்த டூத் வந்து எப்படின்னா நம்ம
ஹியூமனோட பல்லு பார்த்தீங்கன்னா 32 பற்கள் இருக்கும். அண்ட் பின்னாடி இருக்கிற பற்களை வச்சு தான் நம்ம நான்வெஜிடேரியன்லாம் நல்லா கடிச்சு மென்று சாப்பிடுவோம். நான்வெஜிடேரியன் இல்லை, ஹார்டான ஐட்டம்ஸ் கூட சொல்லலாம். அண்ட் இந்த அலிகேட்டருக்கு மேல் தாடை நல்லா பெருசாக இருக்குமா, crocodile கம்பேர் பண்ணும்போது கீழ்த்தாடை சின்னதாக இருக்குமா. அண்ட் இதோடக்கு மோலாஸே கிடையாதான். இது எல்லாமே ஷார்ப்பு கோனிக்கல் டிசைனில் இருக்குமா. அண்ட் இதுதான் வந்து இதோட பவரே என்னன்னா, கடிச்சு மென்று சாப்பிட்றது தான் இதோட ஸ்ட்ரென்த்தே. இது கடிக்கிற மாதிரி crocodile கூட கடிக்க முடியாதா. ஏன்னா இதோட பற்கள் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்காங்க கம்பேர்ட் டு crocodile சேர்க்கும் போது. அண்ட் இதில் வந்து 75லேருந்து 80 பற்கள் நார்மலாக சுமாராக இதுக்குள்ளே வாயில் இருக்குமா. ஆனால் இதோட லைஃப் டைம் கணக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக பல்லு முளைச்சி ஆல்மோஸ்ட் 3000 to 4000 டீத் வந்து இது வந்து புதுசாக உருவாகுமா. ஸோ இது வந்து எவ்வளோ இது கடிச்சதுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அது மட்டும் இல்லை, இதோட க்ரஷ் பண்ணுறதோட ஒரு மினிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2125 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கடிச்சு மென்று சாப்பிடும் போது இது ஆப்ஜெக்டை நல்லா க்ரஷ் பண்ணி அதோட தோலை வந்து நல்லா பிச்சு எடுத்து பயங்கரமாக சாப்பிடுமா. அதனால தான் இது பவர்ஃபுல் அனிமல், வைல்ட் அனிமல் இதை சொல்கிறாங்கங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த மியாமி பயணம் ரொம்பவே என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணமாக நான் நினைக்கிறேன். இதில் நிறைய எபிசோட்ஸ் போட்டிருந்தேன், அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மியாமி விளாக் அப்படிங்கிறதே ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்ருக்கோம். இப்போது ரிட்டன் ஆகும்போது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் கலரில் குட்டி ட்ரெயினுங்க. அது மெட்ரோ ட்ரெயின். நம்ம ஊர்லலாம் மெட்ரோ ட்ரெயின் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு ஃப்ளைஓவருக்கு மேலே. ஸோ அதை பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு, மேகம் வந்து நல்லாவே வந்து மேகம் கருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ரொம்ப க்ளவுடியாக ஆக ஆரம்பிச்சிச்சு, ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வெதர் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பயணம் ரொம்பவே எங்களால் மறக்க முடியாது. இங்கே இல்லை ஒரு இடமும் நிறைய அனுபவங்களை எங்களுக்கு தந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் அஸ் வெல் அஸ் அது மட்டும் இல்லை, இந்த பில்டிங்ஸ்லேயும் சரி, இந்த மாதிரி வண்ணமயமான ஓவியங்கள் மனசில் என்றைக்குமே நீங்காத இடத்த என்னோட நினைவுகளில் வந்து பிடிச்சிருக்கு.